10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர். தமிழகத்தின் மறைந்திருக்கும் புராணச் சுவடுகளில் ஒன்றான தாளவாடி ராமர் பாதம் கோயில் சத்தியமங்கலம் வனப்பகுதி அருகில் அமைந்துள்ளது. இது வெறும் கல் அல்ல, 1000 ஆண்டு கால வரலாற்றையும் புராணங்களையும் நம்பிக்கைகளையும் தன்னகத்தே கொண்ட ஆன்மீக மையமாகும். பெரும்பாலான மக்களுக்கு ராமேஸ்வரத்தின் ராமர் பாதம் மட்டுமே தெரிந்திருந்தாலும் தாளவாடியின் இந்த அற்புத தலம் தனித்துவமான முக்கியத்துவம் வாய்ந்தது. ராமாயணத்தின் பல கதைகள் தென்னிந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன. தாளவாடி மக்களிடையே பரவலாக நிலவும் வாய்மொழி கதையின்படி இங்குள்ள பாறையில் காணப்படும் தடம் ராமர் முட்டி வைத்து அம்புவிட்ட இடத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. கோயில் சிறியதாக இருந்தாலும் அதன் ஆன்மீக தாக்கம் மிகப்பெரியது. பாரம்பரிய கதைகளின்படி இந்த இடம் ராமர் தனது பயணத்தின்போது தங்கி வழிபாடு செய்த புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு அருகில் அமைந்துள்ள இக்கோயில் காடுகள், மலைச்சரிவுகள் மற்றும் பாறைகளால் சூழப்பட்டுள்ளது. பாதை சற்று கடினமானதாக இருந்தாலும் அங்கு செல்லும் பயணமே ஒரு அனுபவம். மயில்கள், யானைகள், காட்டு வாசனை போன்றவை இடத்தின் ஆன்மீகத் தன்மையை மேலும் உயர்த்துகின்றன. இயற்கையின் அழகும் வனவிலங்குகளின் வாழ்விடமும் இணைந்து ஒரு தனித்துவமான சூழலை உருவாக்குகின்றன. இக்கோயிலைப் பற்றிய முறையான ஆவணங்கள் குறைவாக இருந்தாலும் உள்ளூர் மக்களின் மரபு வழி பாதுகாக்கப்பட்ட ஆன்மீக சின்னமாக திகழ்கிறது. தாளவாடி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் பகுதி மக்கள் தலைமுறையாக இங்கு வந்து வழிபட்டு வருகின்றனர். இந்த இடத்தில் நிற்கும்போது ஒரு வித்தியாசமான அமைதி மனதில் நிலவுகிறது. இயற்கையின் ஒலிகளும் பறவைகளின் கீச்சொலிகளும் மட்டுமே கேட்கும் யோக நிலை நிலவுகிறது. இப்பாறை கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ராமரின் அம்புவிடப்பட்ட இடம் என்ற நம்பிக்கையால் இது வெறும் பக்தித் தலம் மட்டுமல்ல, அதிகாரம் மற்றும் நீதியின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. ராமாயணத்தில் ஒவ்வொரு அம்பும் தர்மத்தின் வெற்றிக்காகவே விடப்பட்டது என்ற நம்பிக்கை இங்கு நிலவுகிறது. பலர் தங்கள் வாழ்வின் சிக்கல்களுக்கு தீர்வு காண இத்தலத்தை நாடி வருகின்றனர். மேற்குத் தொடர்ச்சி மலையோரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் பகுதியில் காற்றோட்டம் நன்றாக இருக்கும். கோடை காலத்திலும் கூட அதிக வெப்பம் உணரப்படுவதில்லை. மான்கள், காட்டு மாடுகள், மயில்கள், மலைச்சிறுத்தைகள், அரிய வகை பறவைகள் போன்றவை இங்கு இயல்பாகவே காணப்படுகின்றன. இயற்கை சூழல் காரணமாக தனிமையும் அமைதியும் தேடும் ஆன்மீக பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த இடமாக உள்ளது. ராமேஸ்வரம் போன்ற பிரபலமான கோயில்களைப் போல வரலாற்று ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் மக்களின் நம்பிக்கையிலும் கலாச்சார வேர்களிலும் ஆழமாக பதிந்துள்ள ஒரு தலமாக இது திகழ்கிறது. கிராமிய இராமாயண பரம்பரையின் சின்னமாக விளங்கும் இக்கோயில் தமிழகத்தின் இராமாயண பாரம்பரியத்தையும் ராமரின் நீதிநெறிகளை மதிக்கும் மரபையும் பிரதிபலிக்கிறது. ஆவணி, புரட்டாசி மாதங்களில் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர். தற்காலத்தில் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியால் இக்கோயில் மீண்டும் கவனம் பெற்று வருகிறது. பல சுற்றுலா ஆர்வலர்கள் இங்குள்ள பாதச்சுவடுகளையும் காட்டின் அழகையும் படம் பிடித்து பகிர்ந்து வருகின்றனர். இளைய தலைமுறையினர், பயண ஆர்வலர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் இது பேசுபொருளாக மாறியுள்ளது. இக்கோயில் புராண அடிப்படையிலான ஆன்மீக சின்னமாகவும் இயற்கை கலாச்சாரம், மரபு ஆகியவை இணைந்த அரிய தலமாகவும் விளங்குகிறது. உலகளவில் வளர்ந்து வரும் ஆன்மீக சுற்றுலா மற்றும் கலாச்சார பாதுகாப்பு போன்ற துறைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய இடமாக இது உள்ளது. இந்த தனித்துவமான கலவை உலகின் வேறு எந்த இடத்திலும் காண முடியாதது. சிறிய கோயிலாக இருந்தாலும் பெரிய வரலாற்றைக் கொண்ட இத்தலம் நவீன உலகின் பரபரப்பிலிருந்து விடுபட்டு அமைதி தேடுவோருக்கு ஒரு சிறந்த இடமாக திகழ்கிறது. ராமரின் பாதச்சுவடு தரும் ஆன்மீக அனுபவமும் சுற்றியுள்ள காட்டின் அமைதியும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகின்றன. பெரிய கோபுரங்கள் இல்லாமலேயே மக்களின் இதயங்களில் நிலைத்து நிற்கும் பக்தி, மரபு மற்றும் வரலாற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக இக்கோயில் திகழ்கிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.